Hello friends, welcome to English Galatta. In this video, we are going to look at the usage of the word may. May அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். மழை வரும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்ஸ் இட் வில் ரெயின். இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் ரெயின்னா நம்ம கண்டிப்பாக மழை வரும்னு தெரியும். இட் மே ரெயின் அப்படின்னா மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒன்று நடக்கும் அப்படின்னு தோணுதுன்னா அங்கே வில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கரெக்டாக இருக்கும். பொதுவாக நம்ம டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் வில் தான் பயன்படுத்துவோம். பட் எப்போ நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அப்போ மே பயன்படுத்துவோம். சேல்ஸ் வில் இன்க்ரீஸ் பை 10%னா கண்டிப்பாக கூடும். சேல்ஸ் மே இன்க்ரீஸ் பை 10%னா 10% கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் அடுத்த வாரம் சென்னை போகலாம் என்று இருக்கிறேன். இது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ மே கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக். ஸோ மே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஐ வில் கோன்னு சொல்ல மாட்டோம், ஐ மே கோன்னு சொல்கிறோம். இஃப் இட் ரெயின்ஸ் ஷாப்ஸ் வில் பி க்ளோஸ்ட். மழை பெய்தால் கடைகள் மூடப்படும். அதே கடைகள் மூடலாம்னு சொல்கிறதுக்கு இஃப் இட் ரெயின்ஸ் ஷாப்ஸ் மே பி க்ளோஸ்ட். ஸோ ஒரே வேர்டு தான் ரிப்ளேஸ் பண்ணுறோம், ஆனால் அர்த்தம் மாறும். மே இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஆஸ்கிங் பர்மிஷன். அனுமதி பெறுதலுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சென்டென்சஸ் மேங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும். மே ஐ டேக் லீவ் டுமாரோ அல்லது மே ஐ லீவ் early டுடே. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்க்கோ பர்மிஷனுக்கோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை கேன் அப்படிங்கிறது தான். பட் மே அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். கேன் ஐ கால் யூ அட் 5 PM? இந்த சென்டென்ஸ் கேட்கும்போதே நமக்கு அது ரொம்ப உரிமையாக கேட்குற ஒரு சென்டென்ஸ்னு தெரியுது. கேன் ஐ கால் யூ அட் 5 PM? இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி கேட்க முடியும். ஏன்னா கேன் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அது ஒரு தகவல் தான், ஒரு பர்மிஷன் கிடையாது. அதே நம்ம தெரியாத நபர்கள்கிட்ட இல்லைன்னா நம்மளை விட ஜாபில் மேலே இருக்கிறவங்க மரியாதை நிமித்தமாக கேட்கும்போது அப்போ மே அப்படிங்கிறத பயன்படுத்தும். மே ஐ கால் யூ அட் 5 PM அப்படின்னா அது நிஜமானுமே அனுமதி கேட்குறோம். ஒரு பேங்க்கில் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கும்போது அங்கே மே அப்படிங்கிற வார்த்தையை ஃபார்மலாக பயன்படுத்துவோம். மே யூஸ் பண்ணி பர்மிஷன் கேட்டோம்னா அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் மே பயன்படுத்துவோம். மே ஐ லீவ் நவ்? எஸ் யூ மே லீவ் நவ். நான் இப்போ கிளம்பலாமா? ஆமாம், நீங்கள் வேணும்னா கிளம்பலாம். மே ஐ பார்க் மை கார் ஹியர்? நான் என் கார் இங்கே நிறுத்தலாமா? நோ யூ மே பார்க் இட் பிஹைண்ட் த ஹவுஸ். இல்லை, நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு பின்னாடி அதை பார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியாத ஒரு நபர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இதில் எது கரெக்டாக இருக்கும்? ஐ மே ஆஸ்க் யுவர் நேம், இல்லைன்னா மே ஐ நோ யுவர் நேம். ஸோ நம்ம இப்போ மே அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட் இல்லை பர்மிஷன் கேட்குற சென்டென்சஸ் மே அப்படிங்கிற வேர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்கே கரெக்டான விடை மே ஐ நோ யுவர் நேம். அதான் கரெக்டான சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி குவிக் அண்ட் ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.